வெயிட் பண்ணிடுவியா? வெயிட் பண்ணி ஓவராக பேசாத, எடுத்து வை. எனக்கு தெரியாது, எனக்கு வந்து 2 நிமிஷம் 8 செகண்டுக்குள்ளே வரணும். ஹாய் பிடிஆர் ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல் பேசுகிறேங்க. நானுங்க நலம். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து விளாக் பண்ணுறோம். என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும். எனக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அதனால் 20 நாள் கிட்டத்தட்ட ஓட்டாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். என்ன விளாக் பண்ணுறோன்றது வந்து ஆல்ரெடி நான் நிறைய முறை இன்டிமேட் பண்ணியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொமேட்டோ ஓட்டி 60 நாளில் 1 லட்சம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க போகிறோம். நம்ம 7 மணி ஜிக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஜிக்கு வந்து ஓட்டுறதுக்கு தான் வெயிட் பண்ணோம். அண்ட் 1/2 மணி நேரம் நம்ம வந்து வீட்லேயே தான் வெயிட் பண்ணோம். ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் இப்போ தான் ஆர்டர் வந்துச்சு. நம்ம மொதல் ஆர்டர் தான் இப்போ எடுக்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு மொதல் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். உறவுகளே, நம்ம வந்து சொமேட்டோவில் மொதல் ஆர்டர் எடுத்துட்டோம். மொதல் ஆர்டரோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், பார்த்துக்குங்க. 53.3 + 7.99 எல்லாம் புள்ளியில் வச்சு தந்துருக்குறாங்க காசை. வண்டியை செக் பண்ணி பார்த்தேன். வண்டியை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, கார் பேட்டரி வந்து க்ளீன் பண்ணாதனால ஆஃப் ஆகுதுங்க வண்டி. அதனால் நேற்று சர்வீஸ் விட்டுட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் விலாகு. உங்களுக்கு டான்னு 8 மணி ஆனால் விலாக் ரிலீஸ் ஆகிடும். இப்போ மொதல் ஆர்டர் எவ்வளோ நேரம் போகணும் தெரியுமா? 10 நிமிஷம் போகணுங்க. அப்புறம் சொமேட்டோவில் ஜிக்ஸை பற்றி சொல்லணும், அப்புறம் சூப்பர் சாய்ஸை பற்றி சொல்லணுமா? ஸோ நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். டே 1 இன்றைக்கி எண்டிங்கில் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன், பார்த்துக்குங்க. நான் ஜிக்ஸை பற்றி பேசணும். ஜிக்ஸ்னால் என்ன அண்டு ஜிக்ஸ் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. சொமேட்டோவில் ஜிக்ஸ் அப்படின்னா என்ன தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் சொமேட்டோக்கு உள்ளார வந்தீங்கன்னா கீழே 3வது ஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில டேட்டில் வந்து ஜிக்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டியிருக்கோம். அதில் வந்து மேலே ஆள் ஓப்பன் புக்குடுன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து புக் பண்ணுறது எல்லாமே புக்கில் சேவ் ஆகிக்கும். ஓப்பனுங்கிறது வந்து இப்போ வந்து கரண்ட்டாக ஓப்பனில் இருக்கிறது. ஆளுங்கிறது வந்து எல்லா ஸ்லாட்டும் மொத்தமாக காட்டும். இப்போ வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போமா? இப்போ வந்து கரெக்டாக லஞ்சு ஜிக்ஸு, மார்னிங் ஜிக்ஸு, அப்புறம் டின்னர் ஜிக்ஸு, ஸ்நாக்ஸ் ஜிக்ஸு இப்படின்ட்டு வந்து நிறைய விதமாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் புக் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லைங்க. சைடில் வந்து ஒரு பாக்ஸ் பட்டனாக இருக்கும் பார்த்தீங்களா? அது தொட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த புக்கை தொட்டிங்கன்னா உங்கள் ஸ்லாட் எல்லாமே புக் ஆகிக்கும். நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக ஓட்டிக்கணும். நீங்கள் புக் பண்ண ஸ்லாட்டில் 2 ஜிக்ஸுக்கு மேலே இன்கம்ப்ளீட்டாக ஓட்டிங்கன்னா இன்சென்டிவ் கட் ஆகும். அப்புறம் கண்டிஷனில் பார்க்கணும். நீங்கள் 0 ஆர்டருக்கு மேலே நீங்கள் வந்து டெனியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு 2 ஆர்டருக்கு மேலே டெனியல் பண்ணால் இன்சென்டிவ் கட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிஷர்ட்டு அப்புறம் பேக்கு செல்ஃபி கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கலன்னா அவங்களுக்கு அப்படின்ற போது உங்களுக்கு இன்சென்டிவ் கட் ஆகும். உங்களுக்கு ஜிக்ஸ்னால் ஓரளவுக்கு இதில் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ கண்டிப்பாக பண்ணுவோம். நான் நேற்று 1 லிட்டர் அடித்தேன் போதுன்னு நினச்சேன். பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அதுக்குள்ளே காலியாச்சுன்னு தெரியல. சர்வீஸ் ஒரு பக்கம் அட்டையை போட்டாங்களாம் பெட்ரோல், என்னன்னு தெரியல. வண்டி ஆஃப் ஆகிடுச்சிங்க. அப்புறம் சோக் போட்டு தான் போயிட்டுருக்கிறேன். பெட்ரோல் பங்கு இங்கே தான் இருக்குது பக்கம். நல்ல வேலை ரொம்ப தூரம் போகலிங்க. போயிருந்தேன்னா நல்லா பெட்ரோல் அடிக்க முடியாது போயிருக்கோம். ஐயோ, இது என்னமோ பயம் கட்டுது. பெட்ரோல் ஃபைனலாக அடித்தாச்சுங்க. 3 லிட்டர் அடித்தாச்சு. நல்ல வேலை அங்கேருந்து இது வரைக்கும் வந்துருச்சுங்க. தள்ள விட்டுருமோன்னு பயந்துட்டேன். உறவுகளே, நம்ம 7 to 9 மணி ஜிக்கு முடிச்சாச்சு. நம்ம வந்து எத்தனை ஆர்டர் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 2 ஆர்டர் தான் எடுத்தோம். 2 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று 60 ரூபா தாண்டிச்சு, இன்னொன்று 50 ரூபா தாண்டிச்சு. மொத்தமாக 100 ரூபா தாண்டியாச்சுங்க 2 ஆர்டரில். இப்போ வந்து நம்ம 11 மணிக்கு தான் மறுபடியும் அடுத்த ஜிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஜிக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் நடுவில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது, பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் வந்து முடிஞ்சு போச்சு. அதனால 10 நிமிஷம் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு டிலே ஆகிடுச்சுங்க. அது வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க நமக்கு சொமேட்டோ, இந்த மாதிரி நீங்கள் டிலேவாக போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், லீவ் இட். நம்ம வந்து அடுத்த ஜிக்கு வந்து 11 மணி ஸ்டார்ட் ஆகுது. 11 to 11 நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ண போகிறோம். வெறித்தனமாக இருக்க போகுது. அண்ட் எவ்வளோ இயர்னிங்ஸ்னு சொல்லிவிட்டு நான் கடைசியாக சொல்லுவேன். அண்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்றது உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொதல் ஆர்டர் எடுக்க போனோம் இல்லையா? ஸோ அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு அண்ணன் வந்தார் என்கிட்ட. வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூடியூபரா, கண்டென்ட் கிரியேட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமே
அவர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி உங்கள் இன்ஸ்டா நேம் என்ன, அப்புறம் உங்கள் யூடியூப் சேனல் நேம் என்ன, உங்கள் யூடியூப் சேனலை வந்து எனக்கு வந்து சர்ச் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவரோட ஃபோனை கொடுத்து சர்ச் பண்ணி அவர் வாங்கிட்டார். அவருக்கு தமிழே தெரியாது, அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாரா என்னன்னு தெரியல, எப்படி பார்ப்பாருன்னு கூட தெரியல, ஒன்றும் புரியாது அவருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய நம்பர் கேட்டார். நம்பர் வந்து நான் தரமாட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நானும் கண்டென்ட் கிரியேட்டர் தான் அப்படின்னு சொன்னார். நீங்கள் வந்து யூடியூப் இல்லை இன்ஸ்டாவில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே ப்ரோ, டிகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். நாமளும் அப்படியே கிளம்பி அடுத்த ஆர்டரை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து அவ்வளோதாங்க, 9 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்ற வேலையை பார்க்கணும். ஏன்னா நம்ம சாப்பிடாதனால தான் எனக்கு வைரல் இன்ஃபெக்ஷனே ஆச்சு. 3 நேரம் நான் ஒழுங்காக சாப்பிடாம ஸ்விக்கி ஓட்டினேன். ஆனால் ஸ்விக்கி நம்மளை வந்து பிளாக் பண்ணிட்டானுங்க, மனசாட்சி இல்லாத. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ போயிட்டு சாப்பிட்டு 11 மணிக்கு நம்ம விலாக் ஸ்டார்ட் பண்ணுவோம் எகைன். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஐஐடியில் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. குரங்குங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கே பாருங்கள், எங்கே ஒன்று ஓடுது. குரங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு டைம் பாஸ் ஆகிறது தெரியல, டக்குன்னு ஆகுது. ஆக்சுவலாக ஏன் நான் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் ஆர்டர் வரலிங்க. ஐஐடியில் கொடுத்ததோட சரி, நான் ஆர்டர் வரக்கானா, ஆர்டர் வரைக்கும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கலான்னு பார்த்தா சுத்தமாக ஆர்டரே வராது போல். கொஞ்சம் எங்கேயாவது அங்கே எங்கேயும் நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா ஆர்டர் திடீர்னு வரும். ஒரே இடத்துல இருந்தால் வராது. நம்ம வேறு இடத்துல ஹை ஆர்டர் ஜோன் பக்கம் போவோம், ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்கும். என்னடா தம்பி, எங்கடா பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கிற? டைம் இருக்குது, அதனால் நம்ம வந்து போய்ட்டு அம்மா உணவகத்தில் போய்ட்டு ஒரு சாப்பாடை போட்டு அப்படியே கிளம்புவோம். நான் சாப்பிட்ருக்க நேரத்தில் ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சிங்க. நீங்கள் வந்து இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 50 ரூபாய்க்கு வந்துச்சு, அந்த ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, பரவாயில்ல, நோ வரிஸ். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிடாமலாம் வேலை செஞ்சாலும் உடம்பு தாங்காது. அதனால் சாப்பிட்டேன். இனிமேல் வந்து கண்டினியூஸாக அடிக்கணும். ஒரு ஆர்டர் போனால் பிரச்சனை இல்லை, 2 ஆர்டர் போனால் பிரச்சனை இல்லை. 2 ஆர்டருக்கு மேலே போனால் தான் இன்சென்டிவ் கிடைக்காத போகும். அதனால் 1, 2க்கு மேலே நீங்கள் மேக்ஸிமம் கேன்சல் பண்ணாதீங்க. அவங்களே கேன்சல் பண்ணிடுவாங்க நீங்கள் போய் பேசுனீங்கன்னா. ஆக்சுவலாக நான் டிராஃபிக்னு சொல்லி கொடுத்தேன்னா, சாரி பார்ட்னர், நீங்கள் வந்து மூவிங்கில் இல்லை, நாங்கள் அதனால் கண்டுபிடிச்சிட்டோம், ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. சூப்பர் சாய்ஸில் நான் மோர் தென் 4 கிலோமீட்டர் கொடுத்தனால எனக்கு வந்து தூரமாக வருது. நாளையிலேருந்து லெஸ் தென் 4 கிலோமீட்டர் கொடுத்தா நம்ம ஜோனுக்குள்ளேயே வந்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஆர்டரோட கவுண்ட்டு அதிகமாக இருக்கும். ஜிக்ஸு நாளைக்கு வந்து அதிகமாக எடுத்தோம்னா, அதாவது 20 ஜிக்ஸ் எடுத்து ஆர்டர் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா நம்ம வந்து 850 ரூபா எடுத்துடலாம். நாளையிலேருந்து இன்னும் வெறித்தனமாக இறங்க போகிறோம். இங்கே எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கேஎஃப்சிலேருந்து வந்துச்சு. அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு இங்கே ஐஐடியில் தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் வந்து ரூமை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சுங்க. மொத்தம் எத்தனை குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதில் அவர் சொன்ன குவார்ட்டர்ஸை தேடி கண்டுபிடிச்சி போய் கொடுக்கறதுக்குள்ளே சரியான சிரமங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நான் தேடி அலைஞ்சிட்டேன். இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்குங்க இருக்குது. பார்க்குறீங்களா? காட்டுறேன் வாங்க, அப்படி பாருங்கள். இந்த காருக்கு பின்னாடி ஒன்று ஓடிச்சு, ஏகப்பட்ட குரங்கு. குட்டி குரங்குங்கெல்லாம் மடியில் வச்சுருக்குது, பார்த்துக்குங்க. அம்மா குரங்கு அங்கே இருக்குது பாருங்க, தாய் குரங்கு. இது எங்கே ஒரு குரங்கு கொடுக்குது. ஐயோ, என்னோட கடிக்கிற மாதிரி உருங்குது. இங்கே பாருங்களே, எத்தனை குட்டி குரங்கு குட்டிங்க பார்த்தீங்களா இல்லையா? ஏகப்பட்ட இருக்குது. அங்கே பாருங்க. ஹாய் மங்கீஸ், வர் யூ. நாங்கள் பாருங்க, குட்டி குரங்கு இங்கே பாருங்க. இங்கே ஒன்று இங்கே ஒரு குட்டி குரங்கு பாருங்க, மேலே ஓடுது. நாம் ஐஐடிக்குள்ளே வரும்போது இந்த ஸ்லிப் ஒன்று தருவாங்க. இந்த ஸ்லிப்பை நம்ம போகிறப்ப கொடுத்தா தான் வெளியே அனுப்புவாங்க. அப்படி வந்து நம்ம கொடுக்காமல் இருந்தோம்னா நம்மளை வெளியே அனுப்ப மாட்டாங்க, இங்கேயே வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. நம்ம உள்ளுக்குள்ளே வரும்போது இந்த ஸ்லிப்பு தருவாங்க, வெளியே போகும்போது இந்த ஸ்லிப் நம்ம கொடுத்துட்டு வெளியே போயிடணும். ஸ்லிப்பு கொடுக்கறது கிடையாது, இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணணும். அங்கே வாங்க எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கணுங்க. ஆனால் 14-11 அவுட்டுன்னு வருது. ஓகே வேணும், சரி ஓகே. நான் தப்பான இடத்துல வச்சுட்டேங்க, பார்த்தீங்களா? அந்த கிளாஸில் வச்சுருக்கணும், பக்கத்தில் நான் ஒரு இடத்துல வச்சனால அது வந்து அவுட்டுன்னு காட்டுச்சு. பட் ஆனால் கேட்டு திறக்கலையா, அப்போ தப்புன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி என்ன வந்துட்டார், சீட்டு வாங்கி அவங்களே வந்து வச்சு நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்க. உறவுகளே, நம்ம வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஎஃப்சிக்கு வந்துருக்கிறோம், 50 ரூபா ஆர்டரு. இந்த ஆர்டர்லாம் முடிச்சிடலாம், அது ஒரு மேட்ரு கிடையாது. நமக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்குமா என்னன்னு தெரில. 10 ஜிக்ஸ் முடிச்சாலும் இன்சென்டிவ் கிடைக்கும். ஆனால் நான் வந்து 7 ஜிக்ஸ் தான் புக்கே பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியல, நான் ஆக்சுவலாக இன்சென்டிவ் பார்த்துருக்கணும். இது நாள் நான் தெரியாமல் 7 ஜிக்ஸ் மட்டும் புக் பண்ணிட்டேன்.
சரி ஓகே, இப்போ நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் தான் நமக்கு இன்றைக்கி கையில் நிற்க நினைக்கிறேன். சரி வாங்க, இந்த கேஎஃப்சியில் ஒன்று நான் ஆர்டரை கொண்டு போய் கொடுப்பேன். சொமேட்டோ பார்ட்னர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், 2 நாள், அதாவது சாட்டர்டே சண்டே வீக்லி இன்சென்டிவ் தான் இந்த இன்சென்டிவ். அதாவது 10 ஜிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, 20 ஜிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. 20 ஜிக்கு பார்த்தோம்னா 850 ரூபா. அந்த கான்செப்ட்டு நமக்கு இன்சென்டிவில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சு, இன்னொரு ஆர்டர் கேன்சல் ஆகி இன்னொரு ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்காது. அதனால் டக்குன்னு இனிமேல் ஆர்டர் வந்து முடிக்கிற வேலையை பார்க்கணும். நமக்கு இன்சென்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து 1 lakh அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க போயிட்டு டக்குன்னு ஹோட்டலில் போய் வாங்குவோம். ஆல்ரெடி மெசேஜ் வந்துருச்சு சொமேட்டோலேருந்து, ஏன் இன்னும் மூவ் பண்ணாத இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. நான் வந்து எதுவுமே அதுக்கு ரிப்ளை பண்ணாத நான் மட்டும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு ஃபோன் ஆர்டர் மாதிரி ரிப்ளை பண்ண போய் டிராஃபிக் அப்படி இப்படின்னு பண்ணோம்னா வச்சிங்களேன், அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்மளோட ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. வேணும்னே நம்ம இன்சென்டிவ் வந்து ஆண்டாள் கோவிந்தா கோவிந்தா எல்லாம் போயிடும். உறவுகளை இப்போ ஒரு ஆர்டர் நான் எடுத்தேன் 100 ரூபாய்க்கு. வாட்டை கருவாடுன்னு சொல்லிட்டு ஒரு பேரில் வந்துச்சு ஆர்டரு. நான் ஹோட்டல் ஏதாவது இருக்குன்னு நினச்சி தேடி அலைஞ்சேன். பட் ஆனால் அப்படி ஒரு ஹோட்டலே எதுவுமே காணோம். அதுக்கப்புறம் சொமேட்டோ ஓட்டுற ஒருத்தரை பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டதுக்கு மேலே இருக்குதுப்பா போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவர் பேச்சை கேட்டு மேலே போனேங்க. டாப் மாடிக்கு போயிட்டு இப்போ தான் நான் போய் பார்சல் வாங்கிட்டு கீழே இறங்கி வந்தேன். வந்துட்டு மேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், 26 நிமிஷம் நம்ம கொண்டு போய் டெலிவரி லொக்கேஷனில் கொண்டு போய் கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்லை? இப்போ நம்ம வந்து 26 நிமிஷம் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். 100 ரூபாய்க்கு 26 நிமிஷம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, 100 ரூபா கொடுக்குறாங்களே, அதனால் நம்ம போவோம். இப்போ அண்டு பார்சல் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பார்சல். துளியோண்டு பார்சலுக்கு நம்ம 26 நிமிஷம் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். வாங்க போகலாம். இது வரைக்கும் நான் வந்து தேடி தான் அலைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கடைங்கெல்லாம் நம்மளை ரொம்ப தேட விடும். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சொமேட்டோ பேக் ஏதாவது இருக்குதா, ஸ்விக்கி பேக் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம். புதுசாக இருக்குது கும்முளு, கெட்ட வாரத்தில் போட்டுக்கிறாங்கப்பா எல்லாம் கடை பேர்லாம். செல்ஃபி கேட்டாங்க. என்னடா இது செல்ஃபி கேட்கலையேன்னு பார்த்தேன். 6வது ஆர்டருக்கே செல்ஃபி கேட்டாங்க. சரி செல்ஃபி எடுத்துகிட்டு நான் அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன். யாரோ 6 மணிக்கு பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க நண்பா. யார் போட்டுக்கிறாங்கன்னு தான் தெரியல. பிரியாணி போட்டுக்கிறாங்க. இங்கேருந்து 13 நிமிஷம் காட்டுது. 50 ரூபா தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது வேறு நான் லூஸாக கட்டி விட்டேன். அந்த பக்கம் சாஞ்சிக்குது. இன்றைக்கி நைட் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க. இது நல்லா டைட்டாக கட்டி விடணும். சரி ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பேக்கில் போட்டு 10வது ஆர்டரு பிரியாணி கொடுக்க போகிறோம். போகலாமா? லெட்ஸ் கோ. இருட்டு கட்டிருச்சு. மணி வந்து 6:45 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 98 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்துருக்குது. அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்குறோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் சும்மா ஒரு இடத்துல வெயிட் பண்ணேன். அவர் மறுபடியும் 1/4 மணி நேரம் வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம ஜோன்லேயே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஆர்டர் வந்து 98 ரூபாய்க்கு. சரி ஓகே, அதெல்லாம் லீவ் இட். இப்போ நம்ம ஆர்டர் வந்துருச்சு. வேகமாக போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். சண்டேவும் சேர்த்து நம்மளால் 20 ஜிக்கு எடுக்க முடியும். ஆனால் 50 ஆர்டர் எடுக்க முடியுமான்ட்டு தெரில. ஏன்னா ஆர்டர் ரொம்பவே கம்மியாக வருது. இப்போ எத்தனாவது ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் எடுத்துருக்குறோம். காலையிலேருந்து ஓட்டியே 13 ஆர்டர் எடுக்க முடிஞ்சுது. அப்போ நாளையிலேருந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். 17 மணி நேரம் ஓட்டலாம். இப்போ வந்து 105 ரூபாய்க்கு ஆர்டர் வந்துருக்குதுங்க. எப்படி 1000 தாண்டியாச்சு இன்றைக்கி. இப்போ மணி வந்து 9 மணி தான் ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. வாங்க டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியான தலைவலிங்க, எந்த இடத்துல நிப்பாட்டுறதே தெரியல. கடையோட பேர் தால் ரொட்டின்னு வச்சுருக்கிறாங்க. தால் ரொட்டியை நான் எங்கே போய் தேடுவேன்? தால் ரொட்டியே ஒன்றும் காணோம். ப்ரோ, தால் ரொட்டிங்கிற கடை எங்கே இருக்குது? தால் ரொட்டி ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ தால் ரொட்டின்னு போட்டிருக்கிறீங்க? பேரை மாற்றுங்க, தாபா எக்ஸ்பிரஸ்ன்னு. நானும் எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன். சரி ப்ரோ, சரி தாங்க. ரெடி ஆயிடுச்சா? 55-22 வெயிட் பண்ணட்டா? ஓகே ப்ரோ. பேரை உங்கள் பேர் வைங்க. தால் ரொட்டின்னு கேட்காதீங்க. தால் ரொட்டின்னு போட்டு நம்மளே குழப்பி விட்றாங்க ப்ரோ. அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு கால் பண்ணால் வரலையே. சொமேட்டோக்காரங்க தான் உங்கள் நம்பருக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். அனேபிள் டு ரீச் லொக்கேஷன் வருது. ரெஸ்டாரண்ட் டிலேடு பை 8 minutes. ரெடின்னு வந்துருக்குது ப்ரோ.
ம் 55-25 தானா? இல்லைன்னா எங்கள் மேலே ஃபால்ட் ஆகிடும். நீங்கள் பாட்டுக்கு ரெடி கொடுத்துட்றீங்க. 2 நிமிஷம் 37 செகண்டுக்குள்ளே தந்துடணும். எனக்கு தெரியாது. 2 நிமிஷம் 37 செகண்டுக்குள்ளே எனக்கு அது வரணும். இல்லை பிக்கப் அவனுக்கு பாட்டு கொடுத்துட்றானுங்க. இப்போ ரெடி பிக்கப்னா ரெடியே பண்ணுறதுக்குள்ள எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பிக்கப் கொடுங்க. ஓவராக பேசாத, எடுத்து வை. எனக்கு தெரியாது. எனக்கு வந்து 2 நிமிஷம் 8 செகண்டுக்குள்ளே வரணும். அப்படிலாம் முடியாது. என்ன பண்ணு டக்குன்னு எனக்கு பண்ணு. எனக்கு 1 நிமிஷம் 57 செகண்டுக்குள்ளே வரணும். அவ்வளோதான். கொடுத்துட்றானுங்க இப்போ தான். இங்கே டிலே ஆச்சுன்னா எங்கள் மேலே தான் ஃபால்ட் वரும். भैया बात करने के लिए ऐसा नहीं, वेट पर मैं पैकिंग कर रहा हूँ ना. एक मिनट 55-22 1 பார்சல் தானா? ஒரு பார்சல் தானே வரும்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஒரு பார்சலான்னு கேட்டேன். எவ்வளோ தானே? ஆ பேசுறது கூட வலிக்குது போல உனக்கு. கதை முடிஞ்சுது. இப்போ மணி 10:15. 10:30 மணியோடு நம்ம ஷிஃப்ட்டு ஓவரு. அப்புறமே 11 to 12 ஷிஃப்ட்டு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஆனால் 11 to 12 என்ன வரப்போகுது? வர மாதிரி தெரியலன்னா நான் சாப்பிடவும் இல்லை. இந்த ஆர்டர் 90 ரூபாய்க்கு வந்திருக்குது. 1190 ரூபா அந்த காசை எடுத்தோம்னா அது இல்லாத இன்சென்டிவ் நாளைக்கு சேர்த்து உழைச்சாதான் 2 நாளைக்கு சேர்த்து இன்சென்டிவ் கிடைக்கும். 2 நாளைக்கு சேர்த்து 500 ரூபா கிடைக்கும். எப்படியும் நம்ம 10 ஜிக்கு எடுத்துருவோம். கையோட 27 ஆர்டர் முடிச்சிருவோம். எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து 500 ரூபா இன்சென்டிவ் கிடச்சிரும். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம ரீச்சர் பிக்கப் கொடுத்துட்டு பாருங்க. ஆர்டர்னா ரெடி பண்ணியிருக்க மாட்டானுங்க. எனக்கு தெரியும். மெக்டொனால்ட்ஸில் போட்ட போதே தெரிஞ்சுது. என்னோட வாய் முகூர்த்தமானு தெரில. டக்குன்னு இங்கெல்லாம் வராதுன்னே உடனே வந்துடுச்சு. ரெடி ஆச்சு ப்ரோ. 9347 மெக்டொனால்ட்ஸில் வந்துட்டு எப்பயுமே கடுப்பில் காண்டில் செம்ம ப்ரெஷரில் போவேன். இன்றைக்கி தான் டக்குன்னு நம்ம வந்தோடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சொமேட்டோலாம் வெயிட் டைமுக்கு தரமாட்டாங்க காசு. 5 நிமிஷம் போகணுமா? வேலை முடிஞ்சது அவ்வளோதான். இதுதான் கடைசி ஆர்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் பாருங்கள், எந்த டைமில் ஒர்க் பண்ணால் எந்த டைமில் நீட்டாக காசு எடுக்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயம் அத்துப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் டே 2ல் அப்ளை பண்ணி இதோடு அதிகமாக நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட பே அவுட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ மணி 10:54 ஆகிடுச்சு. ஆன்லைன் வந்து ஆஃப்லைன் போலின்னு தெரில. இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரலைங்க. நம்ம இருந்து மட்டும் என்ன பண்ண போகிறோம் உள்ளுக்குள்ளே? 10:30 மணிலேருந்து ஒன்றுமே இல்லை ஆர்டரு. ஆனால் சும்மா சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு வரும்ன்ட்டு நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா மிட் நைட் ஆச்சுன்னா எப்போயாவது தான் வரும். ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால நான் வந்து இப்போ ஆஃப்லைன் தொட போகிறேன். ஏன்னா 10:30யோட நம்மளோட ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ போய் தூங்கிட்டு நான் நாளை காலையில் மறுபடியும் எகைன் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம்ல. 6 மணிக்கு நான் புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து 7 to 9 2 மணி நேரம் பார்த்தோம். அப்புறம் 11 to 11 நான் ஸ்டாப்பாக பார்த்தோம். 12 14 மணி நேரம் பார்த்தோமா. நம்மளோட லட்சியத்தை வந்து அடையும் வரை போராடுவோம். ஓகே இருங்க, உங்களுக்கு ஃபோனை பக்கத்தில் வச்சு காட்டினா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா க்ளோஸ் அப்பில் தான் காட்டுறேன். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1187.03. ட்ரிப்ஸ் வந்து 16 ட்ரிப்ஸ் முடிச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து எத்தனை ஜிக்ஸ் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 11 ஜிக்ஸு. அப்போ நம்ம இன்சென்டிவ்க்கு தேவையானது இன்னும் எவ்வளோ நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு? இல்லை எங்கே இருக்குது பார்த்தீங்களா? 10 ஜிக்ஸு முடிச்சிட்டோம். 500 ரூபா கேரண்டியே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இன்னும் ஒரு 10 ஆர்டர் எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. நாளைக்கெல்லாம் 10 ஆர்டர்லாம் ஜுஜிபி எடுத்துடலாம். நமக்கு கன்ஃபார்மாக 500 ரூபா வந்துடும். அந்த 850 ரூபா அதான் எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜிக்ஸு முடிச்சிடலாம். 20 ஜிக்ஸு முடிச்சுட்டு 50 ஆர்டர் எடுத்தோம்னா 850 ரூபா கிடைக்கும். 20 ஜிக்ஸு முடிச்சிடலாம். பட் ஆனால் 50 ஆர்டருங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
நம்ம 27னா ஈஸியாக இருக்குது, ஒரு 40ன்னு வச்சுக்கிட்ட கூட ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் 50ங்கும் போது ஆர்டர் வராது, அதுதான் பிரச்சனை. நாளைக்கு ஃபுல் உழைப்பை போட போகிறேங்க. இன்னந்தனி போட்டதெல்லாம் சாதா உழைப்பாக இருக்கட்டும், இனிமேல் போடுறது ஃபுல் உழைப்பு. அதோட 500 ரூபா சேர்த்துனோம்னா, அப்படி சேர்த்தக்கூடாது, 250 ரூபா பிரிச்சுக்கலாம். சாட்டர்டே ஒரு 250 இன்சென்டிவ், சண்டே ஒரு 250 இன்சென்டிவ்னு பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். அப்படின்னு பிரிச்சுக்கிட்டா 1400 மேலே வந்துருச்சு. அப்போ 1100 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருச்சுங்க இன்றைக்கி. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் 60 டே 1 lakh சேலஞ்சோட டே 2ல் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய்.